பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சகலமும் படைத்த தேவனாயிருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். சிருஷ்டிக்கிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஆகையினாலே தான் அவருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்மைட்டி காட் என்கிறதான பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இல்லாதவைகளை சிருஷ்டித்து புதியவைகளை நமக்கு உண்டு பண்ணி நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே வழி நடத்துவதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியம், அவரை நாம் நம்ப வேண்டும். ஒரே ஒரு காரியம், அவர் நமக்காக கிரியை செய்கிறவர், அவர் நமக்காக சிருஷ்டிக்கிறவர் என்கிறத தேவ பிள்ளைகளாகி நாம் விசுவாசித்து ஆவிக்குரிய அனுபவத்திலே முன்னேறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளை, உபசரிப்பு, அதுவும் நம்முடைய தமிழ் பண்பாட்டில் உபசரிப்பு ரொம்ப முக்கியமானது. வந்தவர்களை நாம் உபசரிக்கிறோம், அவர்களை சந்தோஷமாக நம்முடைய குடும்பத்தில் வைக்கிறோம் அல்லது நம்முடைய மாநிலத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நம்மால் இயன்ற வரைக்கும் சந்திக்கிறோம், அன்பாக பேசுகிறோம், பழகுகிறோம், அவர்களை உபசரிக்கிறோம். இதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்நியரை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்நியர் என்று சொல்லும்போது நமக்கு தெரியாதவர்கள், நாம் பார்த்திராதவர்கள், நாம் பழகி இராதவர்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய ரிலேஷன்ஸ் அல்ல, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்த ஒரு வாஞ்சை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பாருங்க, அது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, நீங்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தீர்கள் என்கிறதை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்நியரை உபசரிக்கிறதுல மிகவும் கரிசனை உள்ளவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் காணப்பட வேண்டும். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை கூட உபசரித்ததுண்டு என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பாருங்க, உபசரிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசுதாமே சொல்லுகிற வார்த்தைகளை நமக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆகவே உபசரிக்க நாம் மறக்கக்கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய குறைவிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே குறைவுபடும் போது நாம் அவர்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அந்நியரையும் நாம் கேட்டது போல உபசரிக்க நாட வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையிலே அவர் தன்னை உபசரித்தவர்களை குறித்து அவர் அற்புதமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக சபைகள் ஸ்தாபித்தார், உண்மைதான். ஆனால் பிலிப்பிய சபை அவரை ரொம்ப உபசரித்தது என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் வந்தார்கள் போனார்கள் என்று இருந்தார்கள். ஆனால் பிலிப்பிய சபை அதோடு நின்று விடாமல் இன்னும் ஒருபடி கூட முன்னேறி அவரை அதிகமாக உபசரித்தார்கள். அவருடைய குறைவிலே அவரோடு கூட நின்றார்கள் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த வசனங்களை மிக தெளிவாக அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது என்று பிலிப்பிய சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு கூட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் எனக்கு உடன்பட்டீர்கள். சுவிசேஷத்தின் ஆரம்ப காலம் எவ்வளவு கடுமையான காலம், எவ்வளவு கஷ்டமான காலம், எவ்வளவு நெருக்கமான காலம், எவ்வளவு போராட்டம் நிறைந்த காலம். அந்த காலத்தில் நீங்கள் மாத்திரம் என்னோடு உடன்பட்டீர்கள், கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே எனக்கு உடன்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் நீங்கள் அனுப்பினீர்கள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக தெசலோனிக்கே சபையில் தானே இருக்கிறார்.
அங்கு அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று இருக்காமல் அவருக்கு எது குறைப்பட்டதோ அதை இவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். பிலிப்பிய சபையார் என்று பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, அவர் இன்னும் சொல்லும்போது, நான் உபகாரத்தை நாடவில்லை, உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும் என்றே நாடுகிறேன் என்று சொல்கிறார். ஏதோ இன்னும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு கணக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கணக்கிலே பலன் பெருக வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு அக்கௌண்ட் இருக்கிறது போல, நாம் ரட்சிக்கப்பட்டது முதல் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த அக்கௌண்டிலே பலன் பெருக வேண்டும் என்கிறதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்கள் அன்பான தேவ பிள்ளைகளை, அந்நியரை உபசரிக்க நாம் நாடுவோம். சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்ததுண்டு என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும், எவ்வளவு ஒருவேளை குறைபட்டிருந்தாலும், உபசரிப்பதற்கு ஒருவர் வரும்போது பொறுமையாக அவரை உபசரித்து அனுப்புவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். தயவாய் கண்பாரும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வலது பக்கத்தில் நின்றவர்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் அபிதமாக நாங்கள் அந்நியரை உபசரிக்கிறவர்களாய் காணப்பட பரிசுத்த தேவன் இரக்கம் செய். அப்போது அவர்கள் சொன்னார், ஐயோ ஆண்டவரே, எப்போது உம்மை நாங்கள் வியாதி உள்ளவர்களாய் கண்டோம், எப்போது உம்மை நாங்கள் பசி உள்ளவர்களாய் கண்டோம், எப்போது உம்மை நாங்கள் வஸ்திரம் இல்லாதவராய் கண்டோம் என்று சொன்னார்கள். அப்போது கர்த்தர் தாமே ஞாபகப்படுத்தினீர், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களை, குறைவுபட்டவர்களை, இல்லாதவர்களை, அந்நியர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், கூட இரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.